இன்னைக்கு வந்து கேப்டன் மறைஞ்சு 2 ஆண்டுகள் முடிந்திருக்கு. அவருடைய நினைவு போற்றும் விதமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்க அமைப்பை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இந்த அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்துவதாக வந்திருக்கோம். பெப்சிக்கு வந்து குறிப்பாக திரைப்பட தொழிலாளர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய தொண்டாற்றியவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். அவங்க தொழிலாளர் மேலே அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவர். பல்வேறு நேரங்களில் அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அந்த உதவியை கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள செய்து முடித்தவர். முதன்முறையாக தொழிலாளர்களை அங்கீகாரம் பண்ணி எல்லாருக்கும் என்ன உணவோ அதே உணவு தான் தொழிலாளர்கள் முறையை தமிழ் திரைப்படத்துறையில் கொண்டு வந்த முதல் நபர் வந்து கேப்டன் அவங்க தான். அவரோட நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 30 வருஷம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நான் இது வரைக்கும் உலகத்தில் எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசுல நான் வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நான் வந்து சந்திச்சதே இல்லை. தாயுள்ளம் கொண்ட ஒரு ஆண்மகன். பார்க்க கரடு முரடாக தெரியும் வெளியேந்து பார்க்கும்போது. ஆனால் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு தந்தையை போல, தாயை போல, உற்ற தோழனை போல எல்லாருக்கும் பணபேதம் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டேட்டஸை கருத்தில் கொள்ளாமல் மனிதர்களை வந்து மனிதர்களாக மதித்த மிகப்பெரிய மகாத்மான்னு கூட சொல்லலாம். அவர் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு திரைப்படத்துறையில் வந்து ஒரு 50 பேர் வந்து டைரக்டராக இருக்காங்க, ஒரு 75 பேர் தயாரிப்பாளராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து முதற் காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க அரசியல் ரீதியாக எதையும் எதிர்பார்க்காம ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். சாதாரண மனிதர்களையும் வந்து அங்கீகரித்து அரசியலுக்கு கொண்டு வர முடியுங்கிறத வந்து பேருகிற அண்ணாவுக்கு பிறகு வந்து அதை தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துவது வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். இன்னைக்கு பார்த்தா கூட நான் வந்து நேற்று தான் வந்து அவருடைய மறை நடந்த மாதிரி எனக்கு இருக்கு. ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு நான் வந்து இந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து இந்த கேப்டன் ஆலயத்துக்கு வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தும்போது உண்மையிலேயே எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த மனிதரை வாழும்போது இவர் பேர் ரெகக்னைஸ் பண்ணி எங்கே இவரெல்லாம் இருந்தாங்கன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் மத்தியில் கூட வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து அவர் மேலே அளவற்ற அன்பு இருக்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியுது. நிச்சயமாக 100 ஆண்டுகளை கடந்து கூட விஜயகாந்த் சாரோட புகழ் நிலைத்து நிற்கும். விஜயகாந்தவர் வந்து மனிதராக இருந்து இன்னைக்கு வந்து தெய்வமாக ஆயிருக்காரு. நிச்சயமாக வந்து தெய்வமாகவே அவரை வழிபடக்கூடிய நிலைமை இன்னைக்கு தோன்றிருக்கு. அதுக்கு அவருக்கு நல்ல உள்ளம் தான் காரணம். அவர் என்றும் வாழ்வார். வாழ்க கேப்டன் அவர்கள் புகழ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம். அவருடைய குரு பூஜையை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் வந்து ஊர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே தான் இந்த மாதிரி ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு தலைவரை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். விஜயகாந்த் சார் வந்து செல்வமணி சொன்ன மாதிரி தன்னலம் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு மிகப்பெரிய கலைஞர். தன் கூட வேலை செஞ்ச எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு மாபெரும் கலைஞர். அது மட்டுமல்ல, அவரால் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. தொழிலாளர்களும் சரி, பல முதலாளிகளை உருவாக்கி விட்டவர், பல தொழிலாளிகளை முதலாளி ஆக்கியவர். தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இருக்கக்கூடாது. முதலாளிகளோ, நடிகர்களோ, மற்றவர்களோ எப்படி ஒரு படப்பிடிப்புல எந்தெந்த சௌகரியங்களை அனுபவிக்கிறாங்க, அத்தனை சௌகரியங்களும் அந்த படத்துல வேலை செய்யற அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்ச ஒரு மாபெரும் தலைவர் வந்து கேப்டன் அவர்கள். அவர் மறைந்தாலும் மறைந்த மாதிரியே தெரியல. உண்மையிலுமே வந்து பார்த்தா மனப்பூர்வமா அவருடைய புகழை நாங்க சொல்றதை விட பப்ளிக் வந்து அதை உணர்ந்திருக்காங்கன்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த குரு பூஜைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய, ஏன்னா அதிகப்படியான இயக்குநர்களை உருவாக்கியது திரு விஜயகாந்த் சார் அவர்கள் தான். சாதாரண புது புது இயக்குநர்களை உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்தவர் அவர். கிட்டத்தட்ட 74 பேர் 54 பேர் இப்படி நினைக்கிறேன், 52 பேர், 52 புது இயக்குநர்களை உருவாக்கிய ஒரே ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரை நாம் போற்றுவோம், அவருடைய நினைவை போற்றுவோம். அவர் புகழ் வாழ்க,
விஜயகாந்த் அவர்களுடைய நினைவை போற்றி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டனோட நினைவு நாள். குரு பூஜை இவ்வளவு சிறப்பாக மக்கள் அல்லாலே வந்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், கேப்டன் அவர்கள் வச்சு தருமபுரி படம் இயக்கியிருக்கேன். அவருடைய வல்லரசு படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அழும்போது இப்போ நான் புரிஞ்சுட்ட ஒரே ஒரு விஷயம், அவருடைய ரசிகர்கள் அவர் எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாங்களோ அதோட 2 மடங்கு அவர் ரசிகர்களை நேசிப்பார். ரசிகர் வந்து நேசிக்கணும், நமக்கு ரசிகர் வந்து கட் அவுட் வைக்கணும், கட் அவுட் வந்து பாலாசம் பண்ணணும், அவங்க செயலில் மட்டும் பண்ணணும் இல்லாமல் இவர் அவங்க நேசிச்சார், அவங்கள்ட்ட அன்பு காட்டினார். ஷூட்டிங்கு பார்க்க வர ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் ஒரு சகோதரம் போல பழகுவார். அது எந்த நடிகர்ட்டையும் பார்க்க முடியாது. ஒரு சிலர் வந்து ஒரு போர் அடைஞ்சதுக்கப்புறம், ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறும், அவங்களோட மனநிலை மாறும். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் 150 படம் பண்ணிட்டார். எவ்வளோ வெற்றி வந்தாலும் சரி அவர் மாறல, அவர் குணம் மாறல. அதுக்கான அடையாளம் தான் இன்னைக்கு குருபூஜையில் இவ்வளவு கூட்டம். ஒன்றே ஒன்று தான், ஒருத்தர் புகழ் இருக்கும்போது, புகழோடு இருக்கும்போது வர கூட்டங்கள் ஒன்று இருக்கு. அந்த புகழ் வந்து அவங்க மறைவுக்கு அப்புறம் அந்த புகழ் கொஞ்சம் மறைஞ்சிரும். ஆனால் கேப்டன் அவர்களுக்கு அவர் உயிரோட இந்த புகழை விட அவர் இறப்புக்கு அப்புறம் பல மடங்கு அவருடைய புகழ் கூடியிருக்கு. அது காரணம் அவர் மனுஷனாக வாழ்ந்துருக்கார். இன்னைக்கு இவ்வளோ பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சது, ஒரு மனிதனாக வாழ்ந்தால் அவன் இறப்புக்கு அப்புறம் அவன் தெய்வமாவான். அதுக்கு ஒரே உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து அவர் இறப்புக்கு அப்புறம் இன்னைக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அவருடைய தெய்வம் நினைச்சிட்டாங்க. அந்த தெய்வம் நினைச்சனால தான் இன்னைக்கு குரு பூஜையா இன்னைக்கு கொண்டாடப்படுது. இவருடைய புகழ், கேப்டன் புகழ் இதை விட பல மடங்கு மேலும் உயரும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு 2வது ஆண்டுக்கு குரு பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இது ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்ன ஒரு அதிசயம்னா, மக்கள் வந்து இன்னும் பெருகி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன அளவு கூட ஒரு கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலைங்க. ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களை வந்து பார்க்கறதுக்காக எங்கெங்கேயோ ஊர்ல இருந்துலாம் வந்து செலவு பண்ணி ஊர்ல இருந்து வந்தெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு போறாங்க. இன்னைக்கு நான் வரும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஒரு 2 பஸ்ல வந்திருக்காங்க அந்த பக்தர்கள். அவங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து கேப்டனுடைய கோயில வந்து தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் வணங்கிட்டு அவங்க போறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்காரு கேப்டன். அந்த அந்த அவருடைய மனசு வந்து வானத்துக்கு விட மேலையான ஒரு அன்பு அவருடைய மனசு. மேலும் வந்து சினிமா துறையில வந்து ஐ கிராஃப்ட், லோ கிராஃப்ட் 2 கிராஃப்ட் இருக்கு. ஐ கிராஃப்ட் வந்து எல்லாரும் வந்து சகஜமா வந்து நட்போட இருப்பாங்க. லோ கிராஃப்ட் வந்து நட்போட இருப்பாங்களா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரியா இருக்கும். ஆனா கேப்டன் அவர்கள் வந்து லோ கிராஃப்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட ஒரு உறுப்பினர்களா, தன்னுடைய ஒரு அங்கமா அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு.